இந்த துக்கம் நிரந்தரம் அல்ல. இப்போ துக்கப்படுறீங்க, ஆனால் உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை துக்கத்தின் பாதையில், வேதனையின் பாதையில் உடைந்து போய், ஐயோ என்னை நல்லா கவனிச்சாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒருவேளை துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் வந்த இழப்பினால, ஸ்தோத்திரம், பெற்றோரை இழந்ததுனால, தகப்பனாரை இழந்ததுனால, தாயை இழந்ததுனால ஒடுங்கி போய் இருக்கிறீர்களா? துக்கப்பட்டு இனி என்ன வாழ்க்கை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் நேசித்தவங்க ஒருவேளை உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் நேசித்தவங்க உங்களை ஒதுக்கி தள்ளலாம். நீங்கள் நேசித்தவங்க உங்களுக்கு முதுக காண்பிக்கலாம். இல்லை பார்க்காம போகும்போது எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த பாதையில் அவர் நடந்து ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உலக வாழ்க்கையை ஓட்டத்தை முடித்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.